வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 668 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து 68 வந்து நம்ம முந்தின நாள், அதாவது நம்ம வியாழக்கிழமைக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம 68 கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கரெக்டாக நமக்கு வந்து நம்ம வியாழக்கிழமை தான் அந்த 68 கொடுத்துருந்தோம். வெள்ளிக்கிழமை அவன் 68 வந்து கரெக்டாக வந்து ஏசி பிசின்னு சொல்லி 68 வந்து கேமில் கொண்டு வந்துட்டான். ஏன்னா ஒரு சில நம்பர் வந்து நம்ம அடிப்பான் அப்படின்னு ஃபாலோஅப்பில் சொல்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நம்பருமே அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு அந்த 68 அப்படின்றது பாஸ் ஆகி இன்னைக்கு சூப்பராகவே வின்னிங் வந்து 68 ஏசி 68 பிசி 68 அப்படின்னு சொல்லி 668 அப்படின்ற நம்பர் வந்து அழகாக வந்து கேமில் வின்னிங் ரிசல்ட் அடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் ஃபாலோஅப்பில் நிறைய நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற வந்து பிசி சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா. ஸோ நாம் கொடுக்குற நம்பர் வந்து நமக்கு அன்னைக்கு வருதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த மாதத்தில் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பிசியில் அவன் கண்டிப்பாக எடுத்து கேமில் ஆடிடுறான். அப்படி தான் வந்து இந்த 67, அதாவது போன மாதம் வந்து இந்த 62 67 பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்டிங் லிஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பிசியில் கண்டிப்பாக ஆடிப்பான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மாதத்தில் வந்து 67 வந்து ஏசிலையும் 62 வந்து ஏபிலையும் வந்து அடித்து 627 அப்படின்னு சொல்லி இந்த நம்பருமே வந்து நமக்கு பிசி ஏசியில் வந்து 67 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம 68 வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தோம். அந்த 68மே வந்து அழகாக இன்னைக்கு கேமில் வந்து முடிச்சிட்டான். சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு வந்து ஒரு 56மே இன்னும் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 56மே வந்து பெண்டிங்கில் இருக்குது. 12 அப்படின்ற நம்பரும் வந்து பிசியில் ஒரு 56, அப்புறம் வந்து ஒரு 12மே வந்து இன்னுமே வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த நம்பர்லாம் வந்து ஃபாலோஅப்பில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோஅப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து இந்த 62 இங்கே வந்து ஒரு நம்பர் 61ல் அடிக்கிறான் அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் ஒரு 62 பிசியில் ஒரு 61க்கு இந்த மாதம் வந்து ஒரு 62 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி ஒரு 41 ஒரு 42 இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71, அதாவது 771. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 72. ஓகேங்களா. இந்த 72. அப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91 ஒரு 81 இருக்குது. இந்த 91 81க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 91, அதாவது இங்கே 41 42 அடித்த மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ 191 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. அந்த 91 பிசியில் இருக்க அந்த 91க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 92 வந்து பிசியில் வந்து கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் நாளைக்கு அந்த 92 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா வந்து போன மாதம் வந்து 92 வந்து கேமில் வந்து ஏபியில் வந்து ஒரு 92, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 92. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பிசியில் வந்து ஒரு 92 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து அந்த பிசியில் இருக்க 92 வந்து நாளைக்கு கரெக்டாக வந்து பேட்டர்னில் வந்து வரதுனால நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 92 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஃபாலோஅப், அதாவது கெஸ்ஸிங்கில் வந்து நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு அந்த 92 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு 92, ஏன்னா அவன் 71க்கு எப்படி 72 அடித்தானோ அதே மாதிரி இந்த 91க்கு அதுக்கு அடுத்த இருக்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 91, அந்த 91க்கு 92 கண்டிப்பாக அவன் கேமில் அடிக்கணும். அதுவும் போன மாதம் வந்து அந்த 92 வந்து ஏபியில் ஒரு 92, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 92. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பிசி வந்து ஒரு 92 அடிப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் 2 வாட்டி வந்து ஏபியில் 92 அடிச்சிருப்பான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பிசியில் இந்த மாதம் வந்து ஒரு 92 வந்து கண்டிப்பாக வந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த 92 கேமில் வருது அப்படின்னா ஒரு பக்காவான பேட்டர்னில் நாளைக்கு வந்து அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த 91க்கு ஒரு 92 கேமில் நாளைக்கு அடிப்பான்றது ஒரு சீக்வன்ஸில் கரெக்டான பேட்டர்னில் வந்து வருது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பிசியில் வந்து 92 ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபி போர்டு, அதாவது பி போர்டு 9 வருது அப்படின்னா என்ன நம்பர் வந்து ஏபி போர்டு
போர்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8. அது ஏன் அப்படின்னு சொல்லனா இந்த 89 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதாவது ஏசியில் வந்து ஒரு 89 போன மாதம் வந்து ஒரு 89 வந்து ஏசியில் வந்து அவன் விட்டு வச்சுருக்கான். அது இன்னுமே வந்து கேமில் வந்து ஏபிலேயோ இல்லை வந்து ஏசிலேயோ வந்து அவன் பிசிலேயோ வந்து அடிக்கலை. அந்த 89க்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஏபியில் வந்து ஒரு 89 அப்படின்றது வந்து வரும். ஏன்னா ஏசியில் கொடுக்குற நிறைய நம்பரை வந்து அவன் அதுக்கு அடுத்து கேமில் இப்படி 95 ஏசியிலேருந்து கீழே வந்து ஒரு 95 அடிச்சிருக்கானோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 86மே வந்து ஏபி பிசி அது திருப்பி பார்த்தீங்கன்னா ஏசி இங்கே வந்து திருப்பி வந்து 86 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான இன்னிங் ரிசல்ட்டில் வந்து ஸ்வாப் பண்ணி அதாவது ஏ போர்டும் சி போர்டையும் ஸ்வாப் பண்ணி அந்த 86 வந்து கொடுத்துருப்பான். ஸோ ஏபியில் ஏபி ஏசியில் பிசியில் அடிக்கிறத கண்டிப்பாக வந்து ஏபியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் போன மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 9 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்ததுனால உங்களுக்கு ஒரு 89 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99. ஸோ 99ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள்ஸாக வந்துடும். ஸோ ஏற்கனவே ஒரு டபுள்ஸ் அடித்ததுனால இங்கேயுமே ஒரு டபுள்ஸ் 88. அது கிராஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 668. அந்த 668 அதுக்கு அடுத்து வந்து எந்த பாசிபிலிட்டிஸுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு 89 தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேளை வந்து ஏபி போர்டில் வந்து 89 வருது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து 892 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஃபாலோ அதாவது கெஸ்ஸிங்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து கரெக்டான பேட்டர்னில் ஒரு 892 அப்படின்ற பேட்டர்னில் இந்த ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. இதோட பக்காவான பேட்டர்னில் நிற்கிது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு 92மே வந்து நமக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி வந்து 92 வரல அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃபாலோப்பில் கொடுத்துருந்த ஒரு 56 58 ஒரு 12 இதுக்கு எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி நமக்கு ஒரு வேலை ஏன்னா நான் நேற்றுமே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நேற்றுமே வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தேன். நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்லேயுமே வந்து நான் ஃபாலோப்பில் சொன்ன நம்பருமே எடுத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் 68மே சொல்லியிருந்தேன், 56மே வந்து சொல்லியிருந்தேன், 65மே வந்து உங்களுக்கு ஃபாலோப்பில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து சொல்கிற நம்பர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோப்பில் வரும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ என்னோட பேட்டர்னும் உங்களோட பேட்டர்னும் கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்து கேமில் ஆடிக்கலாம். என்னோட பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது என்னோட பெட்டர் கெஸ்ஸிங் வருது பிசியில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பர் வந்து நீங்கள் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங்கு என்னோட பேட்டர்ன் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் பிசியில் வந்து இன்றைக்கி ஒரு 92 ஏபியில் வந்து 89 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து 892 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.